உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னங்க வீடு இவ்ளோ அழகா பளபளன்னு இருக்கு? யாரு இவ்ளோ அழகா சுத்தம் பண்ணது? இப்படி சுத்தம் பண்ணவங்க கைக்கு தங்கத்துல தான் மோதிரம் செஞ்சு போடணும். அவருக்கு தங்கம்லாம் தேவைப்படாது. அதுலலாம் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஓ, அவரு அவ்வளவு பெரிய பணக்காரரா? ஆனா அவ்வளவு பெரிய பணக்காரரு எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யறாரு? அவர் ரொம்ப சுயமரியாதையான ஆளு. அவருக்கு எந்த வேலை செஞ்சாலும் ரொம்ப நீட்டா செய்வாரு. அவர் யாரையும் டிபெண்ட் பண்ணிலாம் இருக்க மாட்டாரு. அப்புறம் அவருக்கு தேவை அன்பு மட்டும்தான். அப்படியா? அவரை நான் பார்க்கணுமே. பார்த்துட்டா போச்சு. சரி. என்ன? சாரிங்க, இத நான் க்ளீன் பண்ணிடுறேன். இல்ல அஞ்சலி, நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? உன் கை வழுக்கே கப்பு விழுந்துருச்சு, அவ்வளவுதானே? பரவாயில்ல விடு. ஐயோ பரவாயில்லைங்க, நான் பண்ணிடுறேன். அஞ்சலி, நீ ஏன் இதெல்லாம் பண்ற? நானே க்ளீன் பண்ணிக்கிறேன். இல்லங்க நான் பரவாயில்ல, க்ளீன் பண்ணிக்கிறேன். மேடம், சத்தியமா இப்பவும் நான் உங்களை யதார்த்தமா தான் பார்த்தேன் மேடம். வேணும்னு நான் உங்களை ஃபாலோ பண்ணிலாம் வரல மேடம். சத்தியமா யதார்த்தமா தான் பார்த்தேன். ஆனா நீங்க என்ன தப்பாவே நினைக்கிறீங்க மேடம். சத்தியமா இந்த பக்கம் தான் உங்களுக்கு வேலை இருந்தது, அத பார்க்கதா வந்தீங்க. தற்செயலா என்ன பாத்தீங்க, அதனால பேச வந்தீங்க. கரெக்டா சார்? ரொம்ப கரெக்ட் மேடம். இந்த சந்தோஷத்தை கொண்டாட ஒரு கப் காஃபி குடிக்க வரீங்களா? என்னது, காஃபியா? கண்டவங்க கூட எல்லாம் நான் காஃபி குடிக்க மாட்டேன். அசிங்கப்பட்டான் வெற்றி. மேடம் இருங்க மேடம். அது எப்படி நான் கண்டவனாவா மேடம்? நாம ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க தானே? அதுவும் பிரிக்க முடியாத சொந்தம் மேடம். அதான் மேடம், ரொம்ப நெருங்கின சொந்தம் இல்ல. சரி, அதை விடுங்க. இப்ப நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? நீங்க ஏன் நடந்து போகணும்? நீங்க எங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அப்படியே உங்களை வண்டியில டிராப் பண்ணிடுவேன்ல. ஏங்க, உங்க அக்கா என் தம்பி வெற்றி ரொம்ப பிஸியான ஆளு. அவனுக்கு டைமே இருக்காது, எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பான்னு சொன்னாங்க. ஆனா பாவம், நீங்க பிஸியா என்ன வேலை செய்றீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். மேடம், ஏங்க நான் என்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். போதுமான பாருங்க. எதுக்கு இவ்வளவு ட்ரெஸ்? நம்ம போன உடனே வந்துருவோம் தானே? அது எப்படிங்க? மறு வீட்டுக்கு விருந்துக்குன்னு போனா எப்படி ஒரு வாரம் ஆகும்ல? நீங்க கூட ஆபீஸ்க்கு லீவ் சொல்லிடுங்க. என்ன அஞ்சலி, எவ்வளவு பெரிய கம்பெனி நடத்துறேன். 1 வீக் ஆபீஸ்க்கு லீவ் போட்டா கம்பெனி என்ன ஆகும்னு யோசிச்சியா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நீங்க 1 வீக் லீவ் போட்டே ஆகணும். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இப்பதானே அம்மா வீட்டுக்கு போறோம். டக்குன்னு வந்துட்டா அவங்க கவலைப்பட மாட்டாங்களா? ஒவ்வொரு கிட்டையும் 1 மணி நேரமா பேசணும். எல்லார்கிட்டயும் பேசி முடிக்க மினிமம் 3 நாள் வேணும். இங்க பாருங்க, மறு வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்கு டக்குன்னு வர முடியாது. ப்ளீஸ் எனக்காக லீவ் போடுங்க. அங்க இருந்து கூட நீங்க உங்க வேலையை பாத்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூங்க. வெற்றி, அண்ணி வாங்க. நீ என்ன ஜாலியா இருக்கீங்க போல? துளசிய பாத்தீங்களா? பேசுனீங்களா? உங்க லவ் இப்ப எந்த லெவல்ல இருக்கு? அதை ஏன் அண்ணி கேக்குறீங்க? ஒரு அடி கூட நகராம அப்படியே நிக்குது. இல்லையே, உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. ஏதோ ஒரு விஷயம் நடந்த மாதிரி இல்ல இருக்கு. நடந்தா உங்ககிட்ட சொல்லாம இருப்பனா? இப்ப எனக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் அவங்கள தினம் தினம் பாக்குறது தான். அப்போ துளசி கிட்ட போன்ல பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க? ஐயோ, பார்த்தாலே முறைக்கிறாங்க.
இதுல போன் வேற நான் பண்ணேன்னு வைங்களேன், அவ்வளவுதான், கொன்னே போட்டுருவாங்க. என்ன ஆனாலும் சரி, நான் ஃப்ரெண்டு மாதிரி துளசி கிட்ட பேசுறது அன்னைக்கு தெரியவே கூடாது. என்கிட்டே நீ போய் சொல்றியா வெற்றி? சரி வெற்றி, ரொம்ப லேட் பண்ணாதீங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா உங்க லவ் புரிய வச்சிருங்க. அட்லீஸ்ட் ஏதாவது சர்ப்ரைஸ் ஆச்சும் பண்ணுங்களேன். என்ன வெற்றி? ஆல் தி பெஸ்ட். நன்றி அண்ணி. என்ன மாப்ள, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஏய், எப்போ வந்த? இப்பதான் எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன். அப்பா எங்க துளசி அக்கா, கேசவண்ணா, தீபானி எல்லாம் எங்க போயிருக்காங்க? கேசவனும் தீபாவும் அவங்க அம்மா வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்காங்க. துளசியும் தியாவும் வெளியில போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. அஞ்சலி, மாப்ள, எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? அஞ்சலி, யாருக்கு இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? உங்க எல்லாருக்கும் தான். எனக்கு அப்பா அம்மா இருந்திருந்தா அவங்களுக்கு எவ்வளவோ செஞ்சிருப்பேன். அந்த குடுப்பனை எனக்கு இல்ல. ஆனா அதுக்கு சமமா நீங்க எல்லாரும் எனக்கு கிடைச்சிருக்கீங்க. நான் ஆசைப்பட்டு வாங்கி கொடுக்க எனக்கு சொந்த பந்தம்லாம் இப்பதான் அமைஞ்சிருக்கு. அதனாலதான் செய்றேன். ப்ளீஸ் வாங்கிக்கோங்க மாமா. அப்பதான் எனக்கு திருப்தியா இருக்கும். எங்களுக்கும் உங்க வீட்டை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு தம்பி. இப்ப கூட்டிட்டு போவீங்க? சீக்கிரமே கூட்டிட்டு போறேன். அங்க நீங்க எல்லாருமே எத்தனை நாள் வேணாலும் தங்கலாம். சரிங்க தம்பி. ஏய், என்ன பேசிக்கிட்டே இருக்க? மத்தவங்களுக்கு ஏதாவது குடிக்க கூட இல்லைன்னா மாப்பிள்ள கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாரு. என் பொண்ணு கோச்சுக்குவாளே. கவிதா வா, இதோ 2 நிமிஷம். கவிதா வா, வேலை நிறைய இருக்கு, வா. இப்ப எப்படி ஆச்சுன்னா, மாப்பிள்ள நீங்க எங்க வீட்டு போய் மாதிரி ஆயிட்டீங்க. என் பொண்ணுதான் இப்ப வெளியிருந்து வந்த ஆள் மாதிரி ஆகி போயிட்டா. நான் முறைக்கிறேன். எப்போ கிளம்புனீங்க மாப்ள? ஒரு 2 hours இருக்கும். டிராபிக் கம்மியா இருந்ததுனால சீக்கிரம் வந்துட்டீங்க போல இருக்கு. மாப்பிள்ள, காரை மட்டும் ஸ்பீடா ஓட்டாதீங்க. கொஞ்சம் லேட் ஆயிட்டா கூட பரவாயில்ல. பொதுவா நான் மெதுவா தான் ஓட்டுவேன். அக்கா, அஞ்சலி, எப்போ வந்த? எப்படி இருக்கேக்கா? வணக்கம் வணக்கம், உட்காருங்க. தியா, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.